குழந்தைக்கு திடீர்னு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து ஒரு சந்தேகம் வருது. இவங்க நம்ம உண்மையான அம்மா அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அம்மா அப்பா இந்த குழந்தைய ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஏன் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னே தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தை அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னு நினைச்சு அவங்க அம்மா கிட்ட ஒரு வால்நட் பிஸ்கெட் வேணும் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் இந்த எடுத்துட்டு வரேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வால்நட் பிஸ்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த குழந்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா என்னன்னா இவங்க நம்ம அப்பா அம்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஒரு பிஸ்கெட்டை வச்சு எப்படி இந்த குழந்தை கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த குழந்தைக்கு வால்நட்னாலே அலர்ஜிங்க. வால்நட் அவங்க அம்மா கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் இந்த குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த அம்மா எடுத்து கொடுத்தோன்னே இது நம்ம அம்மாவே இல்லை, ஆனா அம்மா ரூபத்துல இருக்கிற வேற யாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதேதான் அவங்க அப்பா கிட்டே இவங்க ஃபீல் பண்றாங்க. அப்பதான் ஒரு நிமிஷம் இவங்க கண்ணை மூடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த டைம்ல அவங்க அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. அது ஒரு அந்த ஊர் ராட்டுங்க, அதாவது குழந்தைங்களாம் உட்காந்து விளையாடுற ஒரு பொருள், குட்டியா இருக்கும். அந்த மாதிரி குட்டி சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன உடனே இந்த குழந்தை மட்டும்தான் உயிர் பழைக்குது. அந்த குழந்தை கண்ணை வெளிச்சு பார்த்தா அவங்க அப்பா அம்மா உள்ள இறந்து கிடக்குறாங்க. ஆனா பக்கத்துல வெளியே யாரோ அதே மாதிரி உருவத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு கண்ணை திறந்துருது. இதெல்லாம் கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா சோஃபால உட்காந்து. எதுக்கு இருக்கட்டும்னு சேஃப்டிக்கு ஒரு கத்திரிக்கோழையும் அந்த குழந்தை எடுத்து வச்சுட்டு தாங்க இருக்குது. இப்போ அந்த கிஃப்ட்டும் இவ கையில இருக்குது. அந்த கிஃப்ட் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அப்ப நேற்று நடந்ததெல்லாம் உண்மைதான், இவங்க நம்ம அப்பா அம்மாவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து நீங்க யாருன்னு கேட்குறா. அப்போ இவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவளை கொல்ல பார்க்குறாங்கங்க. இந்த டைம்ல தான் இவளுக்கு ஏதோ ஃப்ளாஷ் மாதிரி நடக்குது. திடீர்னு ஒருத்த வந்து நீ இதெல்லாம் மறந்துடுமா, இதெல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பாய்.